எல்லாத்தையும் அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருப்பது டாஸ்மாக் ஊழல். அதனாலதான் சனாதனத்தை பற்றி பேசிய தம்பி உதயநிதி சனாதனத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்ற விருந்தோம்பலுக்கு சென்று விட்டார். பார்த்தசாரதி கோயிலுக்கு பக்கத்துல போய் சனாதன தர்மத்தின் ஒரு பகுதி தான் விருந்தோம்பல் என்பது, கோயில்ல விருந்து போட வேண்டும் என்பது, உள்ளெல்லாம் போக மாட்டாங்க அவங்க. ஆக இப்போ பரிகாரம் யாராவது ஜோசியர் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். தம்பி சனாதனத்தை பத்தி எல்லாம் ரொம்ப மோசமா பேசிட்டீங்க, இல்ல கோயிலுக்கு வெளியே நடக்கின்ற அன்னதானத்தை தொடங்கி விட்டீங்கன்னா அந்த பரிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வருவது மகிழ்ச்சி, கோயிலுக்கு அருகில் வருவது மகிழ்ச்சி, கோயிலுக்கு உள்ளேயும் சென்று நீங்கள் தரிசிக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் எல்லாமே தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது. ஆனால் முதல்வர் அதை கவனிக்கதாக இல்லை. இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள், பல அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. அதனால் இன்றைய காலகட்டம் 2026 நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் கேட்கிறேன், ஆணவத்தோடு பேசுகிறார்கள். நேற்று இந்த மத யானை அந்த வெளியீட்டை நான் பார்க்கிறேன். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் தமிழக மக்கள் படிக்கணும். மாணவர்கள் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை தான் ஏழை மாணவர்கள் படிக்கணும். எங்க பிள்ளைங்க எது வேணாலும் படிச்சுட்டு போவாங்க, அதை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு நாங்கள் நன்றி உணர்வோடு சொல்கிறேன். இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது, இதை நிச்சயமாக இங்கே கொண்டு வர வேண்டும். பாண்டிச்சேரியில 99% அரசு பள்ளி மாணவர்கள் பாஸ் ஆகியிருக்கிறாங்க. அடிப்படை கட்டமைப்பு சிறப்பாக இருக்கிறது. ஆனா எப்ப பார்த்தாலும் நேத்து நீங்க தேர்வை சொல்லும் பொழுது எல்லா மாநிலத்திலும் ஏதோ மோசமா இருக்க மாதிரியும் தமிழ்நாடு மட்டுமே முன்னேறி செல்கிற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். எல்லா விதத்திலும் தமிழகம் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். திருப்புகழூர் திருக்கோயிலில் அந்த 3000 ஆண்டு குடமுழுக்கை நடத்த இருக்கின்றோம். அதில் துறையுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும், அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் என்ற முறையில் அன்பிற்கினிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பங்கேற்கிறார்கள். அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பார்கள். கைப்பட்டால் குற்றம், கால் கட்டால் குற்றம். நாவலர் பாணியிலே சொல்ல வேண்டும் என்றால் பழுத்த மரத்தில் தான் கல்லடிப்படும். ஆகவே எங்களுடைய துணை முதல்வர் அவர்கள் புகழின் உச்சியில் இருக்கின்றார். அடுத்து தமிழகத்தை மாண்புமிகு தளபதி அவர்களை வழிகாட்டுதலோடு தளபதிக்கு தோள் கொடுக்க சுமக்க தயாராக இருக்கிறார் என்பதுதான் இது போன்ற விமர்சனங்கள் எடுத்து காட்டுகிறது. எம்மதமும் சம்மதமே, எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இந்த ஆட்சியில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை. இறைப்பசியோடு வருகின்ற பக்தர்களுக்கு வயிற்று பசியையும் போக்குகின்ற ஆட்சி இந்த ஆட்சி என்பதற்கு அந்த அன்னதான திட்டமே ஒரு உதாரணம். தமிழ் கலாச்சாரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்காதுன்னு கோவையில் ஆளுநர் பேசியிருக்காரு சார். அவருக்கு தமிழ்நாட்டுக்கு இந்த 3 வருஷமா தான் சம்பந்தம். அதுக்கு முன்ன அவருக்கு என்ன சம்பந்தம் இந்த தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தமிழே இங்க வந்துதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு இருக்காரு. அவர் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவதை போல் உள்ளது.